பழவேற்காடு லைட் ஹவுஸ்க்கு அதே பக்கத்துல தாங்க நம்ம அந்த சைட்டு. நாங்க கொடுக்குற ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாது சார். மொத்தமா காசு கொடுத்து வாங்குறீங்க ஒரு பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே ஒரு 50 ரூபா கம்மி பண்றோம் சார். 32,000க்கு மேல வந்து கம்மியாகுது சார். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ சார். யாரெல்லாம் வாங்குற ஆஃபர் தான் சார் இது. ரெண்டாவது 50-50 ஆஃபர், வட்டி இல்லா இஎம்ஐ சார். மாசத்துக்கு வெறும் 7,500 ரூபா கட்டினாலே போதும். 7,500 ரூபா இங்க ஒரு சொந்த இடத்த அழகா சொந்தமா அவங்க எடுத்து வாங்கலாம். பழ கடை வச்சிருக்கலாம், காய்கறி கடை வச்சிருக்கலாம், கூலிக்கு வேலை செய்யலாம். சிபில் தேவையில்ல, பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல, சேலரி ஸ்லிப் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல சார். தினக்கூலி கூட அழகா வாங்கலாம். தினக்கூலி கூட வந்து வாங்கலாம் சார் நம்ம சைட்ல. இந்த சைட் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட். ஒரு தென்னை மரம், ஒரு மகா கனி மரம், இந்த 2 மரமும் நாங்க வச்சு கொடுத்தது இல்லாத நாங்களே இங்க வீடு கட்டி கொடுத்து ஒரு ஃபேமிலி வச்சுட்டு 1 to 2 நாள் தண்ணி சப்ளை பண்ணிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸும் பண்றோம். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே நாங்க வாங்குறது. பஸ் ஸ்டாப் விட்டுட்டு இறங்கின உடனே 200 மீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இவங்க போடுற அமௌண்ட் எண்ணி 5 இயர்ஸ்ல டபுள் ட்ரிபிள் தான். நம்ம 80% பேங்க் லோன் பண்றோம் சார். லோனுக்கு வந்தாலும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ சார். சைட் விசிட்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா கேப் ப்ரோமோட் பண்றோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நோ புரோக்கரேஜ், டைரக்ட் கம்பெனி. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைட், அதுவும் பழவேற்காடுக்கு பக்கத்திலே ஒரு ரெசார்ட் டைப்ல பிரம்மாண்டமா ஒரு 10 ஏக்கர்ல ரெடி பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். சோ வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இது வந்து பழவேற்காடு பீச். சோ பக்கத்திலே கலங்கர விளக்கம். இங்க இருந்து பக்கத்துல தாங்க நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே மக்களே, நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தேடிட்டு இருக்கவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல வீடு கட்டணும் இல்ல ரெசார்ட் டைப்ல கட்டணும் அப்படின்னாலும் இந்த இடம் ஒரு ஒர்த்தான இடம் அப்படின்னு சொல்லலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். அப்படியே உள்ள வரப்பே நம்ம வந்து ஏதோ ஈஸியர் கோலம் போயிட்டோம், மாறி போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலா இருக்கு. கண்டிப்பா சார். இது பீச் ரெசார்ட் ஃபிளாட்ஸ் தான் சார். இது சூப்பர். அத அந்த அளவுக்கு செம்மையா ரெடி பண்ணிருக்கீங்க சார். அப்படியே பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் கலங்கரை விளக்கம். பழவேற்காடு லைட் ஹவுஸ். ஆமா, பழவேற்காடு லைட் ஹவுஸ்க்கு அதே பக்கத்துல தாங்க நம்ம அந்த சைட் பத்தி டீடைல்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரை சொல்லிட்டு கம்பெனி டீடைல்ஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். என் பேர் ஆரோக்கியராஜ். ஸ்ரீவாரியர்ஸ்ல நான் ஒன் ஆஃப் தி டைரக்டர். சூப்பர். கம்பெனி பேர் ஸ்ரீவாரியர்ஸ். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இந்த சைட் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட். ரேர் அப்ரூவ்ட் 2 அப்ரூவ்ட் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் 2 அப்ரூவ்ட் இருக்கு. பக்காவா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 ஏக்கர்ல டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்டட் கமிட்டி. ஃபுல்லா கேட்டட் கமிட்டி. கிரீனிஷா வேற லெவல்ல ரெடி பண்ணி. கிரீனிஷா வேற லெவல்ல இருக்கு சார். ஃபுல் அண்ட் ஃபுல்லா 2 பிரம்மாண்டமான ஆர்ச்சி கொடுத்திருப்போம். வெல்கம் ஆர்ச்சி 2 பெரிய கேட் கொடுத்திருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டல் கேட்டட் கமிட்டி தான் இது. ஃபுல்லா கேட்டட். ஆமா சார். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள நீங்க வரும்போதே பார்க்கலாம், நல்ல ஒரு 40 அடி தார் ரோடு கொடுத்திருக்கோம். பிரைடா இருக்கும், ரொம்ப பிரைடா இருக்கும். அப்புறம் 33 அடி தார் ரோடும் கொடுத்திருக்கோம். 30 அடி தார் ரோடும் கொடுத்திருக்கோம். எல்லா தார் ரோடும் பாத்தீங்கன்னா ரோடு பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாவே பெருசா தான் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நீங்க காட்டலாம் தென்னை மரம் வச்சு கொடுத்துருக்கோம். ஓ, தென்னை மரமும் இருக்கு. இன்னொரு மரம் இருக்கு, மகாகனி மரம். என்ன சார் சொல்றீங்க? மகாகனி மரமா? கண்டிப்பா சார். ஒரு தென்னை மரம், ஒரு மகாகனி மரம், இந்த 2 மரமும் நாங்க வச்சு கொடுத்தது இல்லாத அதுக்கு நாங்க சொட்டு நீர் பாசனம் போட்டு அது மெயின்டெனன்ஸும் பண்றோம். நாங்களே இங்க வீடு கட்டி கொடுத்து ஒரு ஃபேமிலி வச்சுட்டு 1 to 2 நாள் தண்ணி சப்ளை பண்ணிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸும் பண்றோம். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே நாங்க வாங்குறது இல்ல சார். அதுல தனியா வாங்குவாங்களே சார்? நாங்க எதுவுமே இல்ல சார், எல்லாமே ஃப்ரீ தான். சோ ஓபனாவே சொல்லிடுறாங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஒரு ஃபிளாட்ஸ்மே வாட்டர் டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தனித்தனியா இருக்கு, செப்பரேட்டா பார்க்க முடியாது. கண்டிப்பா சார். ஓகே சார். இப்போ வந்து நம்ம மெயின் ரோடு இருக்குல்ல, கண்டிப்பா நம்ம பழவேற்காடு போற மெயின் ரோடு வர வழியில நிறைய மெயின் பஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பா. அங்க இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரம் சார்? சார் இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, நம்ம பஸ் ஸ்டாப் விட்டுட்டு இறங்கின உடனே 200 மீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. வரும்போது ஃபுல்லா வீடுங்க தான் இருக்கும், பக்கத்துல நம்ம சைட் அமைஞ்சிருக்கும். ஸோ ரெசிடென்சி ஏரியாக்குள்ள தாங்க வரும். நம்ம எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காடுக்கு பஸ் ரூட் போயிட்டே இருக்கும். விஷுவல்ல கூட பாப்பீங்க. மெயின் பிளேஸ். ஸோ ஒரு சுற்றுலா தலம், அதுவும் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதானி போட்டுலாம் வரப்போகுது. ஸோ வந்துச்சு 24/7 பஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கு, ரெகுலரா இருக்கு. ஸோ அழகா நீங்க இறங்கி 200 மீட்டர்ல எந்த டைம் வந்தாலுமே வந்து பஸ் சர்வீஸோட செம்மையா நம்ம சைட்டுக்கு வரலாம். ஓகே சார். இது வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாம் கொடுக்குறீங்க சார்? சார் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம லேஅவுட் போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா மினிமம் 651 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு சார். ஓ, மினிமம் யார் வேணாலும் இங்க இடம் வாங்கலாம். யார் வேணாலும் வாங்கலாம். 651 ஸ்கொயர் ஃபீட் 700, 800, 900, 1000, 1200, 2400 எல்லா சைஸ்லயுமே இருக்கு சார். எல்லாருமே வாங்கலாம் சார். யார் வேணாலும் வாங்கலாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலி வேலைக்கு போறவங்களோ இல்ல ஆட்டோ ஓட்டுநர், காய்கறி கடை, யார் இருந்தாலும் சரி. ஸோ இந்த இடம் வாங்கலாம். இது எப்படி வாங்கலாங்கிறது அடுத்தது போவோம். இங்க இப்போ இடம் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுக்க போறீங்க. கண்டிப்பா சார். ரெடியே வேற
லெவல் ரெடி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். இப்ப நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் டெவலப்மெண்ட்லாம் என்னென்ன இருக்கு சார்? சார் இங்க வந்து நம்ம ஏன் இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மெயினா வந்துட்டு ஸ்கூல்ஸ் காலேஜ் எதிர்பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்ல. ஆமா, ஸ்கூல்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா பொன்னேரி எடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் காலேஜ் இருக்கு சார். நிறைய நிறைய பேர்ல கண்டிப்பா எல்லாமே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது வேலை வாய்ப்புகள் எதிர்பார்ப்பாங்க. வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னாக்கா பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி, ஆமா, மகேந்திரா வேல் சிட்டி ஆல்ரெடி கரண்ட்ல போயிட்டு இருக்கு. செங்கல்பட்டோட பெருசு தான் இப்போ இது. சோ ஆமா, அப்படியே ஒரு நேரம் வந்து அந்த சைடு போனவங்க எல்லாம் இப்ப இந்த சைடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கம்பெனிஸ் உள்ள வராங்க. கண்டிப்பா ஐடி கம்பெனி எல்லாம் உள்ள வருது இன்னைக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மீஞ்சூர் வந்து சேட்டலைட் சிட்டியா உருவாயிட்டு இருக்கு. ஆமா, மீஞ்சூர் பொன்னேரி நடுவுல தான் நம்ம இருக்கோம். இந்த பக்கத்துல பழையர்காடு டூரிஸ்ட் பிளேஸ், போட்டிங் இருக்கு, ஐலாண்ட் தீவு இருக்கு, ஐலாண்ட் வெறும் நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்டே டெவலப்மெண்ட் நிறைய பண்றாங்க. கண்டிப்பா அதையும் மீறி பாத்தீங்கன்னா வெல் டெவலப்மெண்ட்ல அதானி போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு சார். அதான் சார், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மகாபலிபுரத்துல இருந்து அப்படியே பிடிச்சீங்கன்னா வந்து தென்வேல ஸ்ட்ரைட்டா வந்து அதானி போட்டு கனெக்ட் ரவுட்டர் ரிங் ரோட், பெரிய ரவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்றாங்க. அத அதானி போட்டு காட்டுப்பள்ளி துறைமுகம் இது என்னன்னா 3 ஹார்பரா ஒண்ணா இணைக்கிறாங்க சார். ஓ சூப்பர். கடல்ல கால்வாசி வாங்கியிருக்காரு, பூமியில பாதி வாங்கிட்டாரு அதானி. இப்ப அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் ரெடி ஆயிடுச்சுன்னா பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள எம்ப்ளாய்மென்ட் சோர்ஸ் வேற லெவல்ல இருக்கும் சார். எண்ணி 2-3 வருஷத்துல வேற லெவல்ல இருக்கும் சார். அதாவது 10 வருஷம்லாம் கிடையாது, எண்ணி 2-3 வருஷம் சார். இவங்க போடுற அமௌண்ட் எண்ணி 5 இயர்ஸ்ல டபுள் ட்ரிபிள் தான் சார். நீங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல வீடு கட்டுறீங்க, இல்ல ரெசார்ட் கட்டுறீங்கனாலும் கண்ணு மூடிட்டு இறங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃபரும் கொடுக்க போறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படியே டபுள் த ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இப்ப கண் கூட பார்க்க முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஈசிஆர் ஓஎம்ஆர் இப்படிதான் இருந்தது. ஆமா, அன்னைக்கு கம்மியா வாங்கினவங்க இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. கோடி கணக்குல ஏண்டாங்கெல்லாம் விட்டுட்டுமே நினைக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி விட்டவங்க எல்லாம் இங்க விடக்கூடாதுன்னா நான் அந்த மக்களுக்கு சொல்றேன். சோ கண்டிப்பா மக்களே, நம்ம வந்து ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் நைட் டைமில் வந்து பாருங்களேன், சப்போஸ் விசிட் பண்ணீங்கன்னா நைட் டைமில் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே ஒரு சோலார் சீலைட் கொடுத்துருங்க சார். பளிச்சுன்னு டேல இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஆமாம், ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழையர்காடு. நீங்கள் ஜாலியாக ஜில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரெசார்ட் கட்டிட்டீங்கன்னா ரெண்டல் பேஸுக்கும் போகும். ப்ளஸ் வந்து நீங்களே வந்து கண்டிப்பாக பண்ணலாம். வீக்கெண்டில் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நீங்கள் வெளியே போகிறீங்க, நம்ம ஒரு வீடு கட்டிச்சுனால அழகான வீக்கெண்டில் நீங்கள் ஜாலியாக வந்துட்டு போகலாமே. பக்கத்தில் பீச் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஆமாம், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பா நீங்க கோவலமா மகாபலிபுரம் இந்த சைடு போனீங்க அப்படின்னா ரெசார்ட்டுக்கே வந்து 15,000-20,000 செலவாகும். அதை நீங்க இங்க கட்டிட்டீங்கன்னா இங்க வரவங்களுக்கு ஒரு ரெண்டல் பேஸ்ல ஒரு கண்டிப்பா சார். ஓகே சார், இப்போ எல்லாமே நம்ம டீடைல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து சொன்னோம். கண்டிப்பா, அதுவும் முக்கியமா சொல்ல வேண்டியது மெயினா யார் வேணாலும் இடம் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டோம். சோ அப்ப ரேட் வந்து இங்க 2,000-3,000 சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு இருக்குன்னு ஒரு கணிக்கிறீங்க சார். இப்ப வர வழியில வீடுகள், அந்த டிரான்ஸ்போர்ட், மெயின் வந்து பழையர்காடு பீச் ஹவுஸ் எல்லாமே பாக்குறப்ப நீங்க உள்ள அம்யூனிட்டிஸ் வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க சார். எப்படியும் எனக்கு வந்து தெரிஞ்சு ஒரு 1,500 மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 1,500 அவுட்ல சுத்தியும் போயிட்டு இருக்கு சார். அந்த ரேட் வெளியில போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 900 சார். 900 ரூபாய் சொல்றீங்க? கண்டிப்பா சார், வெறும் 900 ரூபாய்க்கு. என்ன வெறும் 900 ரூபாய் கொடுக்குறோம் சார். சார் உண்மையாவா சார்? உண்மையா சொல்றோம், வெறும் 900 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். சத்தியமா சொல்லுங்க. சத்தியமா சார், வெறும் 900 ரூபாய். மக்கள் வந்து அதிகப்படுத்திட கூடாது சார். இதுல ஒரு ஆஃபர் இருக்கு சார். அதை கேட்டா இன்னும் தலை சுத்தி விழுந்துருவீங்க போல தெரியல. என்ன சொல்றீங்க? ஆஃபர் இதுலயும் ஆஃபரா சார்? ஆஃபர் தான். என்ன ஆஃபர் இருக்கு சார்? நாங்க கொடுக்குற ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாது சார். 900 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொன்னா 900 ரூபாய். இதே நீங்க உங்ககிட்ட வந்துட்டு மொத்தமா காசு கொடுத்து வாங்குறீங்க, ஒரு பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே ஒரு 50 ரூபாய் கம்மி பண்றோம் சார். என்ன சார் சொல்றீங்க? சரி ஓகே, நான் ஒரு 651 சொன்னீங்க. ஆமாங்க சார். இப்போ நான் அதை எடுக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் சார்? நீங்களே கால்குலேஷன் போடுங்க சார். அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 651 ஸ்கொயர் ஃபீட் சார் ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா 5,85,000 ரூபாய் சார். 5,85,000 ரூபாய் வருது சார். அதை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அது கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல நான் 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணேன் சார். அது போல 900 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கேன். இதே நீங்க 850 ரூபாய் சொன்னீங்கன்னா 5,53,350 ரூபாய் வருது சார். அதாவது 32,000 மேல வந்து கம்மியாகுது சார். அதுக்கு மேல ஒரு ஆஃபர் இருக்கு. அதுக்கு மேல என்ன? அதுக்கு மேல ஒரு ஆஃபர் சார். ஆஃபர் தான் சார். வீடியோ ஃபுல்லா ஆஃபரா இருக்கும் போல. கண்டிப்பா சார். இதுல நீங்க அந்த ரெடி கேஷ் கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ சார். அடுத்த ஆஃபர் ஏதாவது இருக்கா இல்ல முடிச்சுக்கலாமா? அடுத்த ஆஃபர் இருக்கு சார். யார் வேணாலும் வாங்கலாம் சொன்னேன்ல. ஆமா, அது யார் வேணாலும் வாங்குற ஆஃபர் தான் சார். இது ரெண்டாவது 50-50 ஆஃபர். என்ன சொல்றீங்க? என்னமோ 2020 மாதிரி 50-50? ஆமா சார், 50-50 ஆஃபர் ஒன்று வச்சிருக்கோம் சார். அந்த 50-50ல எல்லாருமே மனை வாங்கணும் தான் நம்ம இந்த ஆஃபரை கொடுக்குறோம். ஓகே, வட்டி இல்லா இஎம்ஐ சார். ஒரு
ரூபா வட்டி தேவையில்ல. ₹1 வட்டி கட்டாத. No cost EMI. நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட். நோ இன்ட்ரெஸ்ட். No interest. இல்ல. 12 மாசத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட். 12 மாசமா? 12 மாசம் நாங்க கொடுக்கிறது வேற லெவல் சார். நீங்க கொடுக்க வேற லெவல். எல்லாரும் எவ்வளவு வந்து இப்ப ஒரு 2,90,000 கிட்ட நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பா சார். ஸோ கொடுத்துட்றேன். பேலன்ஸ் வந்து இப்ப சொன்ன மாதிரி நோய் காஸ்ட் இஎம்ஐல 12 மாசம் கட்டினா போதுமா? 12 மாசம்லாம் இல்ல சார். அது முடியாது சார். எத்தனை மாசம் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. 12 இல்ல அப்படின்னா அப்படியே 24. ஏன்னா ஒரு 2 வருஷம் வந்து டைம் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா இடங்கள்லயோ. கண்டிப்பா அதே மாதிரி தான் நீங்களும் கொடுக்க போறீங்க. கரெக்ட் தானே சார்? 40 மாசம் டைம் தரேன் சார். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா சார். சார் 40 மாசம்னா யார் வேணாலும் வாங்கிடலாமா சார்? அதுதான் சார் சொன்னேன் நானு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,92,000 வரும் சார். உங்களுக்கு பாதி அமௌண்ட் நீங்க பே பண்ணிடுறீங்க சார். வாங்குறவங்க பாதி அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் பாதி அமௌண்ட் பாத்தீங்கன்னா டிவைடர் போட்டு உங்களுக்கு 40 மாசம் 7,500 கட்ட சொல்லுங்க சார். மாசத்துக்கு வெறும் 7,500 கட்டினாலே போதும். 7,500 இங்க ஒரு சொந்த இடத்த அழகா சொந்தமா அவங்க எடுத்து வாங்கலாம் சார். அவங்க வந்துட்டு பழக்கடை வச்சிருக்கலாம், காய்கறி கடை வச்சிருக்கலாம், கூலிக்கு வேலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் சார். சிபில் தேவையில்ல, பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல, சேலரி ஸ்லிப் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல சார். தினக்கூலி கூட அழகா வாங்கலாம். தினக்கூலி கூட வந்து வாங்கலாம் சார் நம்ம சைட்ல. ஓகே சார். நீங்க 50-50 ஆஃபர்ல வேற லெவல் கொடுக்குறீங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டினாதான் ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. நீங்க எப்படி சார்? அப்படிதான் சார் சொல்லுவாங்க. 100% கட்டினாதான் அவங்க பேர்ல பத்திரப்பதிவு பண்றேன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா 50% அவங்க பே பண்ணிட்டு பேலன்ஸ் 40 மாசம் இஎம்ஐ கட்டுறாங்க இல்லையா? 80% வர்ற வரைக்கும் நாங்க வச்சிருப்போம் சார். அந்த 80% வர வரைக்கும் அவங்க கரெக்டா கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க நாங்க ஃப்ரீயா பண்றோம் சார். ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறாங்க. 80% பண்ணாலுமே நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். ஃப்ரீயா பண்ணி தரோம். ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறீங்க. ஃப்ரீயா பண்ணி தரோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாற்றமும் கிடையாது சார். வேற லெவல். ஓகே சார். ஆஃபர் தலை சுத்துது. இன்னும் வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு சார். இப்போ இது 3மே என்னால முடியாது சார். பேங்க் லோனுக்கு போறேன்னு சொல்லுவாங்க சில பேர் மக்கள். ஆமா. இந்த ஐடில வேலை செய்றவங்க நான் பேங்க் லோன் வரேன் சார். கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம 80% பேங்க் லோன் பண்றோம் சார். அப் டு 80% வரைக்கும் 80% பேங்க் லோன் பண்ணோம் சார். லோன் ஆப்ஷன் இருக்கு, 50-50 இருக்கு, ரெடி கேஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே லோனுக்கு வந்தாலும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. நீங்க வந்தா மட்டும் போதும் சார். சைட்டை பார்த்தா போதும். சரி, சைட்டை பார்க்கறது எப்படி வர்றது சார்? சைட் விசிட்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா கேப் ப்ரோமோட் பண்றோம் சார். ஓகே. ஃபேமிலியா வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியா டிசைடர் அத்தாரிட்டி அவங்க ஃபேமிலில எத்தனை பேர் ஆனாலும் சார் ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா நாங்க சைட்டை காட்டிடுறோம் சார். கூட்டு வந்து சைட்டை காட்டுறோம், திருப்பி எதுவுமே டிராப் பண்றோம். பிக்கப் அண்ட் டிராப் ஃப்ரீ தான் சார். டிசைட் அத்தாரிட்டி எல்லாருமே வந்துடணும். அவங்க வரும்போது ஒரு 10,000 கையில எடுத்துட்டு வரட்டும். 10,000 கையில எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மணியை புக் பண்ணிட்டு போகலாம். இப்போ இனிஷியல் பேமெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் அழகா பிடிச்ச மணியை சுத்தி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா புக் பண்ணிட்டு போகலாம். பிடிக்கலையா ₹1 அவங்க பே பண்ணாதான் சார். பிக்கப் பண்ணதுல டிராப் பண்ணிடுவோம். இங்கே விட்டுற மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நோ புரோக்கரேஜ், டைரக்ட் கம்பெனி. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் இருப்போம், அதனாலதான் நிறைய பேர் வாங்க மாட்டேன்றாங்க. இதுல வந்து நோ புரோக்கரேஜ். சோ மென்ஷன் பண்ணியாச்சு, நோ புரோக்கரேஜ். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. டாக்குமெண்ட்லாம் வெல் கிளியரா இருக்கும் மக்களே, பிரச்சனையே கிடையாது. டாக்குமெண்ட்லாம் டைட்டில் பக்கா சார். 100% டைட்டில் பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே சார். அவங்க புக் பண்ணி 10,000 புக் பண்ணிட்டு அவங்க லீகல் பார்க்கணும்னா கூட நாங்க லீகல் தரோம் சார். அவங்க செக் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சோ பாருங்க மக்களே, சோ இமிடியேட்டா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இங்க நார்த் சைடுல இந்த பழையற்காடு சைடில் தேடிட்டீங்க. இந்த லோ பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 9,000 நீங்கள் ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்தீங்கன்னா 850 வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை ஏற்றிட்டு சார் ஏதாவது குறைப்பீங்களான்னு கேட்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆஃபர்லேயே அழகாக கொடுக்குறாங்க. உங்கள் 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டு கம்மியாகுது. அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்பிளேல நம்பர் இருக்கும், சாரோட நம்பர். ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் யாருமே இடம் வாங்க முடியல, உங்கள்கிட்ட இடமே இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.